ஹலோ நண்பர்களே, இப்போ வந்து ஒரு பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணுறோம் எல் ஷேப்பில். இப்போ ஒரு ட்ரை வால், இது வந்து நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இது பேர் ட்ரை வால்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு சாஃப்ட் பார்ட்டிஷன்பாங்க. ஜிப்சம் போர்டை வச்சு பட்டுன்னு வேலையை பண்ணுறதுக்கு இது ஒர்க் பண்ணுறோம். நார்மலாக இது வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நாங்களும் பண்ணுறோம். இது பேர் வந்து பார்ட்டிஷன் ஒர்க்கு. சாஃப்ட் ஜிப்சம் போர்டை யூஸ் பண்ணி, அந்த அலுமினியம் சேனல்ஸை யூஸ் பண்ணி, பெட்டு, அதுக்கப்புறம் வெர்டிகல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸ்ட்ரென்த்து பக்காவாக இருக்கும் முடிஞ்ச பிறகு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஹோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹோல் அந்த கீழே பெட்டை படுக்க வைக்கிறதுக்கு ஹோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் நடக்குது, எல்லாத்தையும் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். உங்கள் தமிழ்நாட்டில் யாராவது இதுமாதிரி பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பரில் நாங்கள் பண்ணித்தரலாம். ரீசனபிள் ப்ரைஸில் நல்ல ப்ராப்பராக குவாலிட்டியான ஒர்க்கு பண்ணித்தரலாம். இப்போ மார்க் பண்ணுறோம். பாருங்கள், மேலே ஒரு லைன் தெரியுது இல்லை, அது வந்து மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரில் பண்ணுறோம். ஹோல் செட் ட்ரில் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ணதுக்கு மேலே கரெக்டாக அந்த வெர்டிக்கல் எல் ஆங்கிள் மாதிரி ஒரு பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அவர் ட்ரில் பண்ணுறாரு. நல்லா லேபர்லாம் எல்லாமே தமிழ் லேபர் தான், நார்த் இந்தியன்ஸ்லாம் இல்லை. அதனால் தமிழனுக்கு உதவிக்கரங்கள் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விதிமுறைகள். நார்த் இந்தியன்ஸை ஹையர் பண்ணுறதில்ல. என்னென்னா தமிழனுக்கு நம்ம வேலை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். எனிவேர் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். மெட்டீரியல்ஸ்லாம் கூட எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு வந்து சைட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரைஸ் கொடுப்போம், எத்தனை ஸ்கொயர் ஃபீட்னு மெஷர் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, கன்ஃபார்ம் பண்ண பிறகு நாங்கள் வந்து மெட்டீரியல்லாம் இறக்கி ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம் தெளிவாக. பாருங்கள், இப்போ ஹோல்ஸ் பண்ணுறோம். ஹோல்ஸு ட்ரில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹோல்ஸை ட்ரில் பண்ணிவிட்டு இதுக்குள்ள சேனல்ஸ் கீழே இருக்குல்ல, இந்த சேனல்ஸ், இந்த ஜிப் போர்டு வச்சு பட்டி பார்த்து உங்களுக்கு கரெக்டாக நீட்டாக கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பெயிண்டிங் வேணாலும் பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கா ஒரு வால் மாதிரியே இருக்கும். ஒரு சாஃப்ட் வால் மாதிரி இருக்காது, ஒரு பக்கா ஒரு நீட்டான ஒரு வால் மாதிரியே இருக்கும் ஒர்க் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா. இப்போ ட்ரில் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சேனல்ஸ் வைக்க போகிறோம். அந்த பெட்டு சேனல்ஸு கீழே, சைடில், மேலே, அந்த சைடில் வைப்போம். 3 சைடில் 4 சைட்லேயும் வச்சா தான் அது ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அது வைப்பார். இப்போ அது ஒர்க் நடந்துட்டு இது ஆன் சைட்லேயே நாங்கள் பண்ணது. இப்போ இது மாதிரி ஜிப்சம் போர்டு இவ்வளோ பெருசு இருக்கும். இதெல்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்களே வேணாலும் வாங்கிட்டு வந்து பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் வாங்கினது தேவையில்லை, எங்கள்கிட்ட பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது. நாங்களே பண்ணி நீட்டாக பாருங்கள். நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் ட்ரை வால். இது ஜிப்சம் ட்ரை வால் சாஃப்ட் பார்ட்டிஷன். இது நடக்குது இல்லையா? நான் போர்டு 2 பக்கம் மட்டும் தானே வைக்கிறோம். இந்த பக்கமாக அந்த பக்கமாக? அந்த பக்கம் வாண்ணா. இது வந்து 2 அடிக்கு ஒன்று வைக்கிறாங்க சார். ஃபுல்லாக பார்ட்டிஷன் பண்ணுறாங்க. நீங்கள் சாரோட நம்பரை ஷேர் பண்ணுவேன். மாயவரம், கடலூர், தஞ்சாவூர், இது இந்த ஏரியாவில் என்னென்ன ஏரியாவுக்கு என்ன நீங்கள் கவர் பண்ணுவீங்க?
சென்னை வரைக்கும் போவாங்க. சென்னை அப்போலோ திருச்சி கூட என் சார் தான் பண்ணியிருக்காங்க. அதனால் சார் நம்பரை நான் ஷேர் பண்ணுறேன். அதனால இது பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்லா நீட்டாக பக்காவாக நின்று பக்காவாக பண்ணி கொடுக்குறாங்க. ஆமாம், சூப்பராக இருக்குது. ஃபினிஷ் பண்ணோடனே நான் போடுறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ பிரதர்ஸ். வேண்டுகோள், அஜித், விஜய், அப்புறம் வந்து இதுமாரி ஹீரோஸ் நயன்தாரா, த்ரிஷா, இவங்க படத்தெல்லாம் பார்க்காதீங்க. அவங்களுக்கு சாமி வைக்காதீங்க, அவங்களுக்கு வந்து பால் கொட்டாதீங்க, சினிமா தேட்டரில் போய் பார்க்காதீங்க. உங்கள் சம்பாரிச்ச காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. பாருங்க, இதேமாரி நம்ம கிளிப்பை இப்போ ஸ்பீட் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து இவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு 3 டைம்ஸ் ஸ்பீட் பண்ணிடுறேன். இவங்களுக்கு உள்ள வேலையை நம்ம பார்ப்போம். என்ன இவ்வளோதான். இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்க்குறதுக்காக ஸ்பீட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இந்த ஸ்ட்ரக்சர் மேலே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெர்டிகல்ஸ் வச்சுருக்காங்களே, இது மேலே ஜிப்சம் போர்டு அடிப்பாங்க. அடித்து நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஸ்பீட் பண்ணிட்டேன். ஸ்பீடாக ஓடும். நான் ஆடியோ மட்டும் நார்மலாக பேசியிருக்கேன், பாருங்கள்.